வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். ஒரு தெருவில் ஒன்றாவது வீட்டுக்காரன், ரெண்டாவது வீட்டுக்காரன், மூணாவது வீட்டுக்காரன் 3 பேருமே பயங்கரமாக பொய் பேசுவாங்க. இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு பொய் பேசுகிற போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த போட்டி எங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கட்டடத்தில். அதாவது தரமான பொய்யை சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசு 5000 ரூபா பணம், சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டி நடத்துகிறவங்க போட்டிக்கு சிறப்பு நடுவருங்க எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதுல இந்த 1வது வீட்டுக்காரனும் 3வது வீட்டுக்காரனும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இப்போ 3வது வீட்டுக்காரன் வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு. ஒரு கப்புல மீனும் குழம்பும் 1வது வீட்டுக்காரனுக்கு கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில நேரமா 1வது வீட்டுக்காரன் கிளம்பி பொய் பேசுற போட்டிக்காக போயிட்டான். 3வது வீட்டுக்காரன் கிளம்பிட்டு இருந்தான். அவனுடைய பைக் பஞ்சராகி போச்சு. மெல்ல போய் 2வது வீட்டுக்காரன்ட்ட என்னையும் ஒன்று கூட கூட்டிகிட்டு போ, நானும் அங்கே தான் போட்டிக்கு வரேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் மனசுக்குள்ள, நேற்று என் வீட்டை தாண்டிவிட்டு 1வது வீட்டுக்காரனை கொண்டு போய் மீன் குழம்பு கொடுக்குற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை எனக்கு லேட் ஆகுது, நான் வேற ஒரு வேலையை போயிட்டு போகணும்னு எப்படியாவது வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இந்த 3வது வீட்டுக்காரன் ஒரு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பு எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு எவத்த காற்று இறங்குதோ அந்த இடத்துல நிறுத்தி காத்தடிச்சுக்கிட்டு மெல்லமாக போய் இவனும் போட்டிக்கு சேர்ந்துட்டான். இப்போ போட்டி ஆரம்பமாச்சு. 1வது வீட்டுக்காரனை கூப்பிட்டு போய் பேச சொன்னாங்க. அப்போ அவன் சொன்னான், காலையில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வெறும் பனியார மழை பெஞ்சிச்சு, நான் அதை தான் சாப்பிட்டு வந்தேன், உங்களுக்கும் கொண்டு வந்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒரு கப்பல இருந்து பணியாரத்தை எடுத்து கொடுத்தான். அடுத்தது 2வது வீட்டுக்காரன் போய் சொன்னான், நான் காலையில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பைக்லேயோ பஸ்லேயோ நான் இங்கே வரல, அப்படியே ஆகாயத்தில் எகிரி குதிச்சு காத்துலேயே அங்கேருந்து பறந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். 3வது வீட்டுக்காரனை கேட்டாங்க. 3வது வீட்டுக்காரன் சொன்னான், ஆமா, அந்த 1வது வீட்டுக்காரன் வீட்டுல பனியார மழை பெஞ்சது உண்மைதான், அந்த கப்பியே உங்களுக்கு போட்டு வரதுக்கு எங்க வீட்டுல இருந்து நான் தான் கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னா. அடுத்ததா இந்த 2வது வீட்டுக்காரனும் காத்துல பறந்துட்டு வந்தது உண்மைதான், இவன் ஒரு இடத்துல வரும்போதே காத்தே இல்லை, நின்று போச்சு, கீழே விழுந்து சாவறதுக்கு பார்த்தான், நான் தான் இந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பு இருக்குது இல்லையா, இதை வச்சு காத்தடிச்சு அவனை அப்படியே பறந்துட்டு வரதுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அடேங்க அப்பா, இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு சாட்சியா நீ போய் சொல்றிய, நீ தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு 3 பேர்த்துக்கும் பிரைஸ் கொடுக்கல. பிரைஸ் யாருக்குன்னா அந்த போட்டியை நடத்தினாரு அவருக்கு தான். ஆமா, 5000 ரூபா நான் பிரைஸ் தரேன்னு சொன்னதே ஒரு பொய் தான், அதனால உங்களுக்கு பிரைஸே கிடையாது, இந்த 5000 ரூபா பணமும் எனக்கு தான் சொல்லி அந்த ஆள் எடுத்துட்டு போயிட்டான். நண்பர்களே, இப்படி உலகத்துல எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தன் இருக்கத்தான் செய்யறான்.